இல்லை சுந்தர் சிலாம் பண்ணுவார். இவங்க 2 பேரும் இருக்கச்சு அவர் பண்ணுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி வேலை இருக்காது. ஏன்னா இவங்க 2 பேருமே கமல் சாரோட படத்தில் கமல் சார் தான் மெயின். பாக்கி பேர் வந்து அவரோட ஒட்டிக்கலாம், அவ்வளோதான். இருக்கட்டும், ரஜினி ஹீரோவாக இருக்கட்டும், கமல் ப்ரொடியூசராக இருக்கட்டும், இயக்குனர்கள் வந்து இவங்க 2 பேரோட தலைமையில் தான் வந்து வேலை செய்ய முடியுமே தவிர்த்து அவங்களா ஒன்றும் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரோட அனுபவத்தையும் சேர்த்தாக்க அவங்களோட அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அவங்களோட டச் படத்தில் இருக்கும். ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் டு பி அ எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டு. இது ரொம்ப பிரமாதமான படமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் அட் த சேம் டைம் வந்து ரசிகர்கள் அனைவரும் சேர்ந்து யுனைட்டடாக ஒத்துமையாக இருக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த படம் நல்லா ஓடணுன்னாக்க ரசிகர்களுக்குள்ள உட்பூசலோ வெளியில் தகராறோ ஆகக்கூடாது. அண்டு இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு ராஜா சாரால் மட்டும்தான் இசையமைச்சு இப்போ படத்தை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும். நான் வந்து இளையவர்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லை. பட் இவங்க 2 பேர் நடிக்கும் போது இந்த படத்துக்கு வேணுங்கிற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் உள்ளவர்களை வந்து போட்டால் படம் வந்து பிரமாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் பொறுத்தவரையிலும் படத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் ரொம்ப வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி சந்தேகம் இல்லை. கமர்ஷியலாகவும் நல்லா ஓடும். பட் அட் த சேம் டைம் என்ன ப்ராப்ளம்னாக்க இது ராஜா சார் பண்ணணுன்றது தான் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கோரிக்கை. டெஃபினட்டாக ரவி ராமசுவாமி, RR சென்னை.